Good morning students, I am MRK. We are going to see NCERT syllabus for 9th standard mathematics, new syllabus, okay, good. Chapter 4, linear equation, two variables அப்படின்ற டாபிக்ஸில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1 அப்படின்றத பார்க்க போகிறோம் எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டினை ரீட் பண்ணுறேன் கவனி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் 1 the cost of a notebook is ன்னு கொடுத்துரு is not equal அப்படின்னு நாற்று வச்சுக்கோ is அப்படின்றதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு நாற்று வச்சுக்கோ twice the cost of a pen அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ வந்து ஒரு நோட்புக் விலை வந்து ரெண்டு மடங்கு பேனாவின் விலைக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து சொல்யூஷன் போட்டு நோட்புக்கோட ரேட்டை ஒன்று எடுத்துக்கிறோம் லெட்டு காஸ்ட் ஆஃப் எ நோட்புக் ஒரு புத்தகத்தின் விலை இல்லை நோட்டின் விலை என்னது எக்ஸு அதே மாதிரி லெட்டு காஸ்ட் ஆஃப் எ பென் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒரு புக்கு வந்து ரெண்டு மடங்கு பேனாவின் விலைக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு இதுதான் அர்த்தம் இதுதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கான் லீனியர் ஈக்குவேஷனை டூ வேரியபிள் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் டூ வேரியபிள் அப்படின்றது என்னது எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று அப்போ எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2y இங்கிட்டு வந்து என்ன ஆகும் மைனஸ் 2y ஆயிரும் ஈக்குவல் டு 0 விச் இஸ் ஆன்சர் ஓகே குட் நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மில் சப்டிவிஷன் நிறையா இருக்குது 8th வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ரெடிமேட் பண்ணி நம்ம அதிலிருந்து போட்டுக்கிறோம் 8th சம் இருக்குது குட் ஓகே இப்போ கொஸ்டின் நம்பர் செகண்ட் 2 express the following linear equations in the form of ax plus by plus c equal to 0 சரி and indicate the values of a, b and c in each case அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு linear equation கொடுத்துருக்கு ரெண்டு வேரியபிள் கூடையது அதை வந்து நம்ம ax plus by plus c equal to 0ன்றதோட கம்பேர் பண்ணி a என்ன b என்ன c என்னன்னு சொல்லணும் அவ்வளோதான் சரியா சொல்கிறது கம்பேர் ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதை நம்ம எடுத்தேன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சின்ற ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான் அவன் இந்த ஈக்குவேஷனோட ஒவ்வொரு சம்மையும் கம்பேர் பண்ண சொல்கிறான் சரிங்களா எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் ஏ ஒய்க்கு கோஎஃபிஷியன்ட் பி கான்ஸ்டன்ட் வந்து சி இதை நான் ஒவ்வொன்றையும் எடுத்து எழுத போகிறேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம் வந்து 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 9.35 பார் ஒன் சைடாக உள்ள கொண்டு போவோம் 2x plus 3y minus 9.35 bar equal to 0 plus 9.535ன்றது உள்ளே போனால் minus 9.35 bar இப்போ ஏன்றது எக்ஸுக்கு முன்னாடி உள்ள டேம் அப்போ ஏன்றது 2 பின்றது ஒய்க்கு முன்னாடி உள்ளது 3 சின்றது கான்ஸ்டன்ட் minus 9.35 bar அப்படின்னு அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்கோ நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாச்சு செகண்ட் ஒன் இப்படி நிறைய செஞ்சிடுறேன் right second one x minus y by 5 minus 10 equal to 0 ஓகே அப்போ எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம் அப்போ a equal to 1 b equal to minus 1 by 5 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் c is equal to minus 10 சைனோட சேர்த்து தான் எடுத்து எழுதணும் வெறும் 1 by 5 போட்டால் தப்பு minus 1 by 5 தான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அதான் b சரியா சொல்கிறது ரைட் நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ மூன்றாவது சம் செகண்டில் தேர்ட் ஒன் மைனஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6 6 உள்ளே கொண்டு வா 2x ப்ளஸ் 3y
மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ப்ளஸ் சிக்ஸு இன்சைடில் வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா மைனஸ் சிக்ஸ். இப்போ கம்பேர் பண்ணையில் ஏக்கு வந்து -2 எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது கோஎஃபிஷியன்ட், பி வந்து ஒய்க்கு முன்னாடி உள்ளது 3, சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் -6. அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3y அப்படின்ருக்கு. ஒன் சைடாக உள்ளே கொண்டு போ. எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இதில் ஏன்னு எடுத்தோம்னா எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது 1, ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம், பவர்லேயும் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். பி ஈக்குவல் டு ஒய் கோஎஃபிஷியன்ட் வந்து -3, சி வந்து மிஸ் ஆகிருக்கு, டேம் இல்லை, அப்போ 0ன்னு போட்டுக்கிறணும். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ஒரு 4 சம்முக்கு உள்ளது. சரியா சொல்கிறது? நெக்ஸ்ட்டு 5வது சம், அதிலேயே 2x ஈக்குவல் டு 5y, சாரி -5yன்னு இருக்கு. அப்போ -5y லெஃப்ட் சைடில் உள்ளே போச்சுன்னா 2x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 0. அதே தான் a ஈக்குவல் டு 2 எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது, b ஈக்குவல் டு ஒய்க்கு முன்னாடி உள்ளது, c ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இல்லை, அப்போ 0. நெக்ஸ்ட்டு 6th சம் வந்து 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அதே தான் a ஈக்குவல் டு எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது 3, b வந்து ஒய் டேர்மு, ஒய் இல்லை, அதனால் 0, cன்றது கான்ஸ்டன்ட் இருக்குது, +2. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 7th சம், பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோ. ஒய் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இல்லைடா, எக்ஸ் டேர்மே இல்லை, அதனால் 0. ஒய் டேர்ம் இருக்குது, அப்போ கோஎஃபிஷியன்ட் வந்து 1, 1 + 1. அடுத்து சிசி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்குது, என்ன இருக்குது, -2. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன், 8th சம், 5 ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்கு. 8th ரோமன் லெட்டர் வந்து 5 ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு எக்ஸ் தான் முதல்ல வரணும், அதனால் இதை இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி எடுத்துக்கோ. 2x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ ஏன்றது எக்ஸ் டேம் 2, ஒய் டேம் இல்லை, சி டேம் வந்து கான்ஸ்டன்ட், என்னது -5. இதுதான் செகண்ட் ரோமன் லெட்டருக்கு உள்ளது. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.2 பார்ப்போம். எக்ஸசைஸ் 4.2 நியூ சிலபஸ்னால் ரெடியூஸ்ட் ஆகிருக்கு நிறையா. சரியா? அதனால் ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக பார்த்துக்க. கொஸ்டின் நம்பர் 1, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இஸ் ட்ரூ அண்ட் ஒய். ஏதோ ஒன்று வந்து ட்ரூன்னு சொல்லியிருக்கான், உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன் அப்படின்னு ரீசன் கேட்டிருக்கான். ஒய் ஈக்குவல் டு 3x + c அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குது. ஒய் ஈக்குவல் டு லீனியர் ஈக்குவேஷன் 3x + 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. என்ன சரியா சொல்கிறது? அப்போ 1வது ஆப்ஷன் வந்து யூனிக் சொல்யூஷன் கொடுத்துருக்கு, எக்ஸ்ஒய்னு வந்திருக்கு, யூனிக் சொல்யூஷன் வராது. அடுத்து ஒன்லி 2 சொல்யூஷன் கொடுத்துருக்கு. 3வது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? புரியுதா? பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. அதாவது ஆப்ஷன் 3 இஸ் ட்ரூன்னு அர்த்தம். ஆப்ஷன் வந்து 3 வந்து ட்ரூ. ஏன் சார் அப்படின்னா இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிக்க. அஸ் இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் ஆன் number of line சரிங்களா? அண்டு ஈச் பாயிண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்யூஷன் தான். ஈச் பாயிண்ட்ஸ் இஸ் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு லைன் மேலே நிறையா பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே எல்லாமே என்ன தான், சொல்யூஷன் தான். அதனால் இன்ஃபைனைட் பாயிண்ட்ஸ் இருக்கனால இன்ஃபைனைட்லி சொல்யூஷன் அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட், மறந்துடாத. கொஸ்டின் நம்பர் 2, what is given, what is find, write 4 solutions for each of the following equations கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இதுக்கு வந்து 4 சொல்யூஷன்ஸ் கேட்டிருக்கான். அப்போ ஈக்குவேஷன் வந்து 2x + y = 7 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒவ்வொரு இதுலேயும் 4 சொல்யூஷன் கேட்டிருக்கான். நம்மளாம் வந்து x = 0ன்னு போட்டு y கண்டுபிடிக்கிறது, எக்ஸுக்கு 1 போடலாம், எக்ஸுக்கு 2 போடலாம், எக்ஸுக்கு 3 போடலாம். அந்த மாதிரி 3 ஆன்சர் கொடுத்து நீ ஆன்சர் எடுக்கணும். புரியுதா சொல்கிறது? இப்போ இஃப்பு x = 0ன்னு கொடுத்தோம்னா
என்ன ஆகுன்னு பாரு. இதில் கொடுத்தோம்னா 2 × 0 + y = 7. அப்போ y = நேரம் எழுதிடுவோமா, y = 7 அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்துடும். y = 7. அப்போ ஒரு சொல்யூஷன் வந்து 0,7. இதுதான் சொல்யூஷன். புரியுதான்னு பாரு. இஃப் x = 1ன்னு கொடுத்தோம்னு வச்சுக்கவேன், 2 × 1 தென்னு எழுதணும் கணக்குள்ள. ஆனால் ஆக்சுவலி தென். அப்போ தென் 2 × 1 + y = 7. 1 2 is 2. அங்கிட்டு போச்சுன்னா 7 - 2. 7 - 2 என்ன வந்துடும், 5. அப்போ 1,5ன்றது அதர் சொல்யூஷன். அடுத்த சொல்யூஷன் என்னது, சரியா சொல்கிறது, 1,5ன்றது இன்னொரு சொல்யூஷன். அப்படியே டேரெக்டாக போயிட்டேன் நேராக. அடுத்து இஃப் x = 2ன்னு கொடுத்தோம்னா தென் அதில் தான் போடணும், இந்த ஈக்குவேஷன்லாம் போடணும். 2 × 2 + 7, 4 + 7, சாரி 4 + y = என்னது, 7. அப்போ 7 - 4, அப்போ y = 3. அப்போ பாயிண்ட் வந்து 2,3. 4 சொல்யூஷன் கேட்டிருக்கனால இப்போ x = 3ன்னு ஒன்று வேணால் கொடு. தென் 2 × 3 + ஒய்டா தம்பி, y + y implies ஈக்குவல் என்ன இருக்குது, 7 இருக்குது. y implies, இங்கேயும் நான் தப்பாக எழுதியிருக்கேன், மேலேயும் பார்த்துக்கோ, ஏன்னா ஒரே இதில் எழுதுறதுனால பார்த்து பொறுமையாக எழுது. ஈக்குவல் டு 7, அப்புறம் தான் implies. implies 3 2s are 6 + y = 7. அடுத்து y = 7 - 6 = என்னது, 1. அப்போ சொல்யூஷன் வந்து 3,1 அப்படின்றது 4 சொல்யூஷன்ஸ். புரியுதான்னு பார்த்துக்கோ, சரியா, ரைட். அதுக்கு அடுத்து இது ஃபஸ்ட் ரோமன் லெட்டர். நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜுக்கு போகிறேன். செகண்ட் ரோமன் லெட்டர் அதே கொஸ்டின் தான், 4 சொல்யூஷன் தான் கேட்டிருக்கு. இஃப் x + y = 9 கொடுத்துருக்கு. சரிங்களா, நம்ம காலம் வைஸாக வேணால் போட்டு விட்ருவோமா, காலம் வைஸாக இப்படி போட்டால் ஈஸியாக முடிஞ்சிரும்ல. ஒரு 4 சம்மை போட்டு விட்ருலாம். எத்தனை சம் கேட்டிருக்கான்னு தெரியல, பார்த்துக்குருவோம். ரைட், அப்படி வச்சுக்கவேன், முடிஞ்சு. ரைட், இப்போ வர்றேன். ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டு கொடு. இஃப் x = 0ன்னு கொடுத்தா தென் என்ன ஆகுன்னு பாரு. 0 + y = 9. அப்போ y = 9 அப்படின்னு அர்த்தம். அப்போ பாயிண்ட் வந்து சொல்யூஷன் வந்து 0,9. இஃப் இந்த சைடில் சொல்யூஷன்ஸ்னு நான் எழுதிக்கிறேன். இது சொல்யூஷன்ஸ்னு நான் எழுதிக்கிட்டு டாபிக் மாதிரி போட்டுக்க, ஏன்னா இதுதான் ஆன்சரு, அதை பார்த்துக்கோ. இதுதான் ஆன்சர். இல்லை தனியாக எடுத்து 4 சொல்யூஷன்ஸ் எடுத்து எழுதணும். இதுதான் ஆன்சர். அடுத்து இப்போ x = 1ன்னு போட்டோம்னா 1 + y = 9, y = 9 - 1 8. அப்போ சொல்யூஷன் வந்து 1,8. இது ஒரு சொல்யூஷன். இஃப் x = 2ன்னு போட்டோம்னா 2 + y = 9. அப்போ +2 அங்கிட்டு போனால் -2. அப்போ 9 - 2னா என்ன வந்துடும், 7. அப்போ 2,7ன்றது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு இஃப் x = 3ன்னு போட்டோம்னா தென் y வந்து 3 + y = 9, y = 6. அப்போ 3,6 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ரைட். இதில் தம்பி நான் லேசாக மிஸ் பண்ணிட்டேன்டா. என்ன மிஸ் பண்ணிட்டேன்னா பைன்றது மிஸ் பண்ணிட்டேன். πx இருக்குது. என்ன இருக்குது, πx அப்படின்ட்டு இருக்குடா தம்பி. அப்போ இங்கே வந்து 1ன்னு போட்டோம்னா 1π வந்துடும்ல, 1π வந்துடும். அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வந்துடும், 9 - π வரும், 8 வராது. ஆன்சர் சொல்யூஷன் மாறும், பார்த்துக்கோ. π 22/7 3.14 சொல்லுவோம்ல, அந்த பை அளவு கொடுத்துருக்கு. இது 2πன்னு அர்த்தம், இது 3πன்னு அர்த்தம். அப்போ அந்த சைடு வரையில் பார்த்து 9π - 2πன்னு ஒரு ஆன்சர் வரும். இதுவும் வந்து வந்துடும் 9 - 5ன்னு வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1,9 - 5. இதுக்கு எழுதையில் 2,9 - 2π. இதுக்கு எழுதையில் 3πன்னு வந்துடும். 9 - 3π. அப்போ சொல்யூஷன் எழுதையில் 3,9
9 மைனஸ் 3π அப்படின்னு வந்துடும். இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன். மொத்தம் 4 சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 4 சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. தேர்ட் ஒன். ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 4yன்னு கொடுத்துருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 4y அப்படின்னு கொடுத்துருக்கு. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா 4y ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0 தான் வந்துடும். அப்போ சொல்யூஷன் எழுதுகிறேன், எனக்குள்ள சொல்யூஷன்ஸ் எழுதுகிறேன். எழுதுனோம்னா 0,0ன்றது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதுனோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 இல்லை ஒய்க்கு போட்டால் இண்டிஜராக எழுதலாம். இண்டிஜராக எழுதலாம்னா ஒய் ஈக்குவல் டு 1ன்னு போட்டு எழுதலாம். ஒய் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கவேன், எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 1ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 4 வந்துடும். அப்போ ஆன்சர் எழுதி எக்ஸை எழுதிட்டு தான் ஒய் எழுதணும். இது ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி எழுதலாம். இஃப் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுக்கவேன், எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 2, 4 2 சார் என்ன வந்துடும்? 8. அப்போ இன்னொரு சொல்யூஷன் எழுதுனா 8,2ன்னு எழுதணும். ஃபஸ்ட்டு எக்ஸை எழுதிட்டு தான் ஒய் எழுதுனா தான் கோஆர்டினேட். அடுத்து ஒய் ஈக்குவல் டு 3ன்னு போட்டின்னு வச்சுக்கவேன், எக்ஸ் ஈக்குவல் டு 4 × 3, 4 3 சார் என்ன வந்துடும்? 12 வந்துடும். அப்போ 12,3ன்னு ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம். இது 4 சொல்யூஷன் அர்த்தம். நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ. இண்டிஜரை போடுறக்கான இப்படி போட்டு காட்டுறீங்க. இல்லை ஃப்ராக்ஷனை போட்டு கொண்டு வரணும்னா ஃப்ராக்ஷனை போட்டு கொண்டு வா. சரியா? இது செகண்ட் சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கு? கொஸ்டின் நம்பர் 3 என்ன சொல்லியிருக்கான்னு பாரு. செக் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். முதல்ல வந்து ஈக்குவேஷன் கொடுத்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ சொல்யூஷன் கொடுத்துருக்கான். ஈக்குவேஷனுக்கு இது வந்து ஒரு சொல்யூஷன் ஆகுமா ஆர் நாட் அப்படின்னு சொல்லியிருக்கான். எஸ் ஆர் நோ அப்படின்ற மாதிரி. அப்போ ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்குடா. சொல்யூஷன் கொடுத்துருக்கான். ஒன்றாவது சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 0,2. இது எக்ஸு, இது ஒய்ன்னு அர்த்தம். இது ரெண்டையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 4 வருதான்னு பாரு. ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு 0 மைனஸ் 2 இன்ட்டு என்ன வந்துருச்சு? 2 ஈக்குவல் டு என்னது? 4. அப்போ இங்கிட்ட என்னடா தம்பி இருக்குது? இங்கிட்ட என்ன இருக்குது பாரு. எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2y. எக்ஸு 0 2, எக்ஸுக்கு 0 போட்டாச்சு, ஒய்க்கு 2 போட்டாச்சு. 2 2 சார் என்ன வந்துருச்சு? 4 வந்துருச்சு. சரிங்களா சொல்கிறது? எக்ஸே ஒய்யே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஒன்றாவது ஈக்குவேஷனில். பட் லெஃப்ட் ஈக்குவல் ரைட்னு வர மாட்டுது. -4 வருது. 2 2 சார் 4. இங்கிட்ட என்ன வருது? +4ன்னு வருது. அப்போ இந்த இது வந்து நாட் அ சொல்யூஷன் அர்த்தம். 0,2 இது ரெண்டு ஈக்குவல் கிடையாதுல்ல, தப்புது. சரியா சொல்கிறது? அப்போ therefore இஸ் நாட் எ சொல்யூஷன். நாட் அ சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷனுக்கு அது சொல்யூஷன் கிடையாது. சரியா? ரெண்டாவது ஒன்று என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. செகண்ட் ஒன்று 2,0ன்னு கொடுத்துருக்கு. செகண்ட் என்ன கொடுத்துருக்கு? 2,0ன்னு கொடுத்துருக்கு. அதே ஈக்குவேஷன் தான். இது எக்ஸு, இது ஒய். அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸுக்கு 2 ஒன்றாவது ஈக்குவேஷன்லேயே எக்ஸுக்கு 2 மைனஸ் என்ன வந்துடும்? ஒய்க்கு 0 வந்து 2 × 0 0 தான் ஈக்குவல் 4. அப்போ 2 ஈக்குவல் டு 4ன்னு வருது. இதுவும் கான்செப்ட் தப்பு தான். சரி தானே? therefore 2,0 இஸ் நாட் அ சொல்யூஷன் அர்த்தம். நாட் எ சொல்யூஷன், இதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. 4,0ன்னு கொடுத்துருக்கு. மூணாவது அதே ஈக்குவேஷன் தான். 4,0ன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். இதில் எக்ஸுக்கு இது எக்ஸு, இது ஒய்டா தம்பி. அப்படியே அப்ளை பண்ணி ரைட் சைடில் உள்ள இந்த 4 வருதான்னு மட்டும் பாரு. அவ்வளோதான். சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா சொல்யூஷன். இப்போ 4 மைனஸ் 2 × 0 ஈக்குவல் டு 4. இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். அப்போ 4 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 4. ஓகே தானே? therefore 4,0 இஸ் எ சொல்யூஷன். அவ்வளோதான். அந்த ஈக்குவேஷனுக்கு இது ஒரு சொல்யூஷன் அர்த்தம். இந்த ஈக்குவேஷனுக்கு இது ஒரு சொல்யூஷன். இது ரெண்டும் கிடையாது. புரியுதா? ரைட். பார்த்து பொறுமையாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. 4th ரோமன் லெட்டர். 4th என்ன கொடுத்துருக்கு? 4th 1. இதிலே முடிச்சிருவோம். √2, 4√2ன்னு கொடுத்துருக்குடா தம்பி. சரி, இது எக்ஸுடா, இது ஒய்டா. பயப்படாமல் போடு.
எக்ஸுக்கு அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல இதில் தான் அப்ளை பண்ணணும். ஒன்றாவது ஈக்குவேஷனில் தான் ஈக்குவல் டு 4ன்னு வரணும். ரூட்டு மைனஸ் 2 இன்ட்டு பார்த்துக்கோ, ரூட் எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்கேன். ஒய்க்கு என்ன இருக்குது 4 ரூட் அப்ளை பண்ணுறேன். 4 ரூட் ஈக்குவல் டு 4 வருதான்னு பார்ப்போம். இது ரூட்டு, இது ரெண்டையும் மல்டிப்ளைனா 4 2 சார் என்ன தம்பி வரும் 8 ரூட்டுன்னு வரும். ஈக்குவல் டு என்னது 4. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 7 ரூட்டு. ஏன்னா இது ஒரு ரூட்டு, இது 8 ரூட்டு கழிச்சா 7 ரூட்டு, -7 ரூட்டு ஈக்குவல் டு 4. இது தப்பு கான்செப்ட், ரெண்டு வேற வேற இல்லை. தர்ஃபோர் இது வந்து நாட் ஏ ரூட். 4 ரூட்டுன்றது என்னது நாட் ஏ ரூட், நாட் ஏ சொல்யூஷன் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து 1,1 கொடுத்துருக்கு, கடைசி 1, அதை இதுலேக்கு அப்ளை செஞ்சிடறேன். 1,1 கொடுத்துருக்கு, அதை x, yன்னு எடுத்துக்கோ. இதில் அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இதில் 1ல் தான் அப்ளை பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக போட்டோம்னா 1 - 2 × 1 = 4. 1 - 2 = 4. சரியா? கழிச்சோம்னா -1 = 4. ஈக்குவல், அது தப்பு. 4 = 4 தானே சம ஆன்சர். ஓகே, 4 = 4ன்னு வந்தால் தான் ஓகே. இந்த இதுதான் ஓகே. தெரியுதா? அந்த வந்திருக்கு பாரு, லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட், அப்படி வந்தால் தான் அது சொல்யூஷன். இதில் வரலை, அதனால் நாட் அ சொல்யூஷன் அர்த்தம். இதுவும் சொல்யூஷன் கிடையாது. எது 1,1 சொல்யூஷன் கிடையாது. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. 4th சம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். 4th சம். ஓகே, அதாவது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கொடுத்துட்டு x = 2 கிவன் கொடுத்துருக்கான். x = 2ன்னு கொடுத்துட்டு y = 1ன்னு கொடுத்துட்டு சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x + 3y + k அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு கேன்னு கொடுத்துருக்கான். கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். பட் வந்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா x = 2வும் 1 ஒரு சொல்யூஷன்னா இதை இப்படி எழுதுனண்டா தம்பி, x, y அப்படின்னு எழுதி போன கணக்கு மாதிரி தான் 2, என்ன போட்டுடலாம் 1. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து கொடுத்துருக்கிறது 2. இதுதான் சொல்யூஷன் அர்த்தம். இப்படி எழுதுனோம்னா இதுக்கு பேர் தான் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் இப்படி மறைமுகமாக இப்படி கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. x = 2, y = 1 இப்படி அர்த்தம் பாயிண்ட்டாக எடுத்தோம்னா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக போடுறேன் 2 × 2, ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறேன் 1, 3 × 1 ஈக்குவல் டு கே. 2 2s are 4, 1 3 is 3 ஈக்குவல் டு கே. அப்போ 7, கே ஈக்குவல் டு 7. இதுதான் கேவுடைய ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பாரு. தட்ஸ் ஆல். ஓகே, that is over exercise 4.2.